ஹாய் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எப்படி நம்ம படிக்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸாம் டைம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். படிக்கிற முறை அப்படின்றது நிறைய டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும். ஒரு சில பேர் ஏர்லி மார்னிங் படிப்பீங்க, ஒரு சில பேர் லேட் நைட் விடிய படிப்பீங்க. ஒரு சில பேர் ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சுட்டு எந்திரிச்சிடுவீங்க. ஒரு சில பேருக்கு குரூப் ஸ்டடி பிடிக்கும், ஒரு சில பேருக்கு தனியாக மட்டும்தான் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. நம்மளோட எக்ஸாமில் சிலபஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்களே, அந்த சிலபஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, நீங்கள் என்ன எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்படின்ற டாபிக்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒரு 10 பாயிண்ட் ஆச்சும் உங்களுக்கு மினிமம் தெரியணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த 10 பாயிண்ட்டை நோட்ஸில் எழுதி வைங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்து நீங்கள் நல்லா படிக்கிறவங்களா இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க படிக்கும்போது உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்ற போது நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா எழுதுறது அப்படின்றது ரொம்ப லேட்டராக தான் டெவலப் ஆச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் காதால் கேட்குறது மட்டும்தான், லிசனிங் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்தது. அதனால தான் நம்மளோட பழைய புக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்லோகாஸாகவும் பாட்டாகவும் இருந்தது. ஸோ லிசனிங் அப்படின்றது ஃபஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எழுதுறது, அது இன்னுமே ரொம்ப ஃபர்தராக ஈஸியஸ்டான மெத்தடு. மூணாவது சொல்லி கொடுக்குறது, இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது உங்கள் மனசில் இன்னுமே நல்லா ஸ்டோர் ஆகிக்கும். ரொம்ப ஃபுல்லாக படிக்காமல் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக் எடுங்க. ஏன்னா நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி எப்போவுமே ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் தான் அதனால் கிராஸ்ப் பண்ணுற ஒரு பவர் இருக்கும். அதுக்கப்புறம் பிரெயின் ஒரு மாதிரி சோர்வாக ஆரம்பிச்சிடும். ஸோ என்றைக்குமே ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு பிரெயின் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 5 to 10 மினிட்ஸ் பிரேக்கில் செல்ஃபோன், கேட்ஜெட்ஸ், டிவி, பாட்டு அந்த மாதிரி எதுவுமே கேட்காம ஜஸ்ட்டு வெளியே ஒரு வாக்கிங், ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போய் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. அண்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கப் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க படிக்கிறது டக்குன்னு அவங்க மனசில் இருக்கிற மாதிரி அது ரொம்ப நல்லது. பட் அந்த மக்கப்பை தாண்டி நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு அப்ளை பண்ணி அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமே மறந்துடும். ஸோ அந்த மாதிரி மறதி அப்படின்றது ஒன்று இருக்காது. ஏன்னா நம்ம படிக்கிற எஜுகேஷன் அப்படின்றது நமக்கு ஃபர்தராக ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் நம்ம அதை படிக்கிறோம். நம்ம எக்ஸாமில் எழுதணுன்னே மறக்கிறதுக்காக நம்ம படிக்கல இல்லையா. எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களை ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியும். படிக்கிற பேரில் இப்போ நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறீங்க. நிறைய பேரண்ட்ஸ் அவள் புக்லேயே இருக்கா, சாப்பிட மாட்றா, தூங்க மாட்றா, பைத்தியம் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் கவலைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டு படிக்காமல் படிக்கிறது அப்படின்றது ஒரு ஜாலியான ஒரு விஷயமாக யோசித்து படிங்க. அண்ட் எப்போவுமே தூக்கம் அப்படின்றது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாக பிளாங்க் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ தூக்கம் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெமரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், ஞாபகமும் நல்லா இருக்கும். ஸோ எப்போவுமே உங்கள் பிரெயினுக்கு அந்த ரெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ தூக்கம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அண்டு நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸாக சாப்பிடுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நல்லா தண்ணி குடிங்க. ஏன்னா அது உங்களோட பிரெயின் செல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க வல்லாரை கீரை அப்படின்றது. வல்லாரை கீரை உங்களோட மெமரி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட பிரெயினோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வல்லாரை கீரையும் மணத்தக்காளி கீரையும் மாறி மாறி உங்களோட டயட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈவன் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் கூட எடுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு வல்லாரை கீரையை ஒரு 4 பீஸ் பறித்து நீங்கள் கடித்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு மணத்தக்காளி கீரையை கடித்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் டியூரேஷன் நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலு, ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், ரொம்ப வீக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டயட்டில் பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மணத்தக்காளி கீரையும் வல்லாரை கீரையும் மாறி மாறி டெய்லி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.